Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்தியாவில் 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் நீட் யூஜி 2025 ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க மற்றும் NTA சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அந்த கேஸுக்கு பதிலளிக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி, இது என்ன விவரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீநீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படி ரீநீட் நடந்தால் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மத்திய பிரதேசில் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் சென்டரில் பவர் கட் ஆனதுனால அவங்களுக்கு எக்ஸாம் சரிவர எழுத முடியல அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாங்க. அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கங்க, அந்த எக்ஸாம் சென்டரில் இருந்த எக்ஸாம் சென்டர் நடத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த இன்விஜிலேட்டர்ஸ், அந்த எக்ஸாம் சென்டருக்கு ஹெட்டு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஆமாம், பர்டிகுலர் டைம் வரைக்கும் கரண்ட் கட் ஆணுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்களால் அந்த ஜென்ரேட்டர் வச்சு பவர் பேக்கப் கொடுக்க முடியாதனால போதிய அளவு வெளிச்சம் இல்லை அப்படின்னு சாட்சி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, NTA மற்றும் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு பதிலளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் கண்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுனாலையும் இதை வந்து இந்த கேஸ் வந்து இன்னும் 4 வாரம் கழித்து நாங்கள் விசாரிக்க போகிறோம். அப்போ NTA மத்திய அரசு 2 பேரும் வந்து கண்டிப்பாக இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த மறு விசாரணை வரைக்கும் நீட் யூஜி 2025 ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் எக்ஸாம் எழுதின பேரண்ட்ஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமும் பலத்த மழையின் காரணமாகவும் பவர் கட் ஆனதுனாலையும் சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில் எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பரான கண்டிஷன் கொடுக்கப்படலை. அதனால் இதற்கு தகுந்த பதில் அளிக்கணும் NTAவும் மத்திய அரசும். அது வரைக்கும் நீட் யூஜி 2025 ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வழக்கு அடுத்த விசாரணைக்கு எப்போ வருதுன்னா ஜூன் 12ஆம் தேதி தான் வருது. அது வரைக்கும் நமக்கு நீட் யூஜி 2025 ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ ரீநீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்ன, யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரீநீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கு? ஒன்லி ஃபார் அஃபெக்டட் எக்ஸாம் சென்டர்ஸ். எந்த எக்ஸாம் சென்டர்னால் அங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சுது, பவர் கட் ஆனுச்சோ அங்கே எழுதின மாணவர்களுக்கு மட்டும் ரீநீட் வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதற்கடுத்து மோஸ்ட்லி த கேஸ் வில் பி ரீடைரக்டட் டு சுப்ரீம் கோர்ட். ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கேசஸ், இப்போ 2 ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் சில ஹைகோர்ட்லையும் கேசஸ் நடக்கலாம். எல்லா கேஸையும் கொண்டு போய் எங்கே வச்சிருவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு விசாரித்து அதற்கு தகுந்த முடிவுகளை சுப்ரீம் கோர்ட் வெளியிடுவாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஹெவி ரெயின், பலத்த மழை பெஞ்சிருக்கு, பவர் கட் ஆகியிருக்கு, இதற்கு சாட்சியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸை தாண்டி அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸே இதற்கு சாட்சிகள் அவங்க சொல்லும்போது இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் NTAவோ மத்திய அரசோ. ஸோ அந்த பவர் கட் ஆனதுனாலையும் ஹெவி ரெயின்னாலையும் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாமினேஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை, ரியாலிட்டி. ஸோ கோர்ட் வந்து NTAவை ரீநீட் கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க, ஒன்லி ஃபார் அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா போன வருஷம் 1500+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீநீட் வச்சாங்க. எதற்காக? அவங்க எழுதின கோச்சிங் சென்டர்ஸில் கொஷின் பேப்பரில் குளறுபடி வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சரியான கொஷின் பேப்பர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் போயிருக்கு. அந்த 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆனதுனால ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பாதிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால 1500+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு NTAவே முன் வந்து ரீநீட் கண்டக்ட் பண்ணினாங்க. அப்போது இங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பலத்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பவர் கட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மோர் தென் ½ an hour, ஏன் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு எக்ஸாக்டாக ½ an hour தான் சரிவர கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். 3 மணி நேரத்தில் முழுசாக 1/2 மணி நேரம் தான் அவங்க எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கே கிடச்சிருக்கும். மழை, வெள்ளம், தண்ணி உள்ளே பூந்துருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்கங்க. அதே போல் பவர் கட், இதனால ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த சென்டர்ஸ்லாம் மழையினாலையோ பவர் கட்னாலையும் பாதிக்கப்பட்டுச்சோ அந்த சென்டரில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதை கோர்ட் சீக்கிரமே விசாரித்து அதற்கான ஆர்டரை கொடுப்பாங்க. அதனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆனாங்களோ, எங்கெல்லாம் பவர் கட் ஆணுச்சு, எங்கெல்லாம் வந்து ஹெவி ரெயின்னால எக்ஸாம் பாதிக்கப்பட்டதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறது நல்லது. பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து ரிவிஷன் பண்ணுறது நல்லது. அந்த பர்டிகுலர் கோச்சிங் சென்டர், அஃபெக்டட்
எக்ஸாம் சென்டர், நாட் கோச்சிங் சென்டர், அஃபெக்டட் எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் வரலாம். அப்படி வருது அப்படின்னா அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்படி ரீநீட் வச்சா 10 நாளுக்குள்ள டைம் கொடுத்து தான் வைப்பாங்க. அதனால் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறது சால சிறந்தது. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட்டுங்க. 21 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீநீட் வைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அஃபெக்டட் எக்ஸாம் சென்டர்ஸில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோர்ட் என்ன முடிவு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எப்படி சார் ரீநீட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அஃபெக்டட் சென்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க. போன வருஷம் அதற்கு தான் நான் சொன்னேன், ஒரு சில எக்ஸாம் சென்டர்ஸ்ல அரை மணி நேரம் டிலேடா கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுனால அந்த ப்ரூஃபோட அவங்க கேஸ் நடத்தினாங்க கோர்ட்டில் போய். அந்த கோர்ட்டில் நடத்தின கேஸுக்கு ப்ரூஃபும் கொடுக்கப்பட்டது. அதனால் என்டிஏ அந்த 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுபோல் இப்போவும் அஃபெக்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. அந்த குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீநீட் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பர்டிகுலர் அஃபெக்டட் எக்ஸாம் சென்டர்ஸில் அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரீநீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க, ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்கிறேன்னு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஐயோ இந்த திரும்பி படிக்க சொல்கிறாரு, என்ன வம்பா போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ரீநீட்ங்கிற ஒன்று நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. காரணம் என்னன்னா, நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்திருக்கீங்க. பவர் கட்டு, மழை அதிகமாக பெஞ்சிருக்கு, இனஃப் லைட் இல்லை, இதெல்லாம் நம்ம காரணமாக சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ சொல்லும்போது கண்டிப்பாக கோர்ட் ஆர்டர் எப்படி வரும்னா உங்களுக்கு சாதகமாக இந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ரீநீட் வைங்க அப்படின்னு தான் வரும். அதனால் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.